தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி, ஓம் காளி, ஓம் காளி. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணிவிட்டு வரக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதை பற்றினது அப்படின்னு சொன்னால், அகோரிகள் சூட்சமாக பயன்படுத்தக்கூடிய தூமாவதி பிரிவு முறையை பற்றி தான் இந்த பதிவு. தூமாவதி பிரிவு முறை நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது பார்த்திங்கன்னா ஒரே நாள் ஒரே முறை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் 3 நாளைக்குள்ள நீங்கள் இந்த பிரிவு எங்கே நடக்கணும்னு நினச்சிங்களோ அந்த இடத்துல அந்த பிரிவானது நடந்திருக்கும். இதுதான் இந்த தூமாவதி பிரிவு முறை. அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். தயவு செஞ்சு யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இடையில சொல்லக்கூடிய மிக முக்கியமான சூட்சம ரகசியங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே போயிடலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நன்றி. இப்போ இந்த தூமாவதி பிரிவு முறையை பற்றி பார்க்கலாம். இந்த தூமாவதி பிரிவு முறை அப்படிங்கிறது நீங்கள் பிரிவுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியுமா? தகாத உறவை பிரிக்கிறதுக்கோ இல்லை தேவையில்லாத சவகாசத்தில் இருக்கக்கூடிய 2 நண்பர்களை பிரிக்கிறதுக்கோ அல்லது ஒரு கூட்டு ஸ்தாபனமாக செயல்பட்டுட்டு வராங்க, நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அதில் யாரோ ஒருத்தர் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்கள பிரிக்கிறதுக்கோ இந்த மாதிரி இல்லாமல் இந்த வேலையும் செய்ய முடியும். இது இல்லாமல் இன்னொரு வேலையும் செய்ய முடியும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்சாடனம் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து விரட்டுறது. சரிங்களா? வித்வேஷனமும் இந்த முறை கொண்டு செய்ய முடியும், உச்சாடனமும் செய்ய முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு பேய் பிடிச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த முறையை பயன்படுத்தியே அவங்களுக்கு அந்த துர்பாதையை நம்ம விளக்க முடியும். அந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதை விளக்க முடியும். ஒரு இடத்துல இருக்கிற ஏவல், பில்லி, சூனியம், செய்வினை போன்ற விஷயங்களையும் விளக்க முடியும். அதே போல் ஒருத்தருக்கு ஒரு தெய்வம் துணை நிற்கிது அப்படின்னு சொன்னால் அந்த தெய்வத்தையுமே நம்ம விளக்க முடியும். இந்த மாதிரி வித்வேஷனம், உச்சாடனம், இந்த வேலைகளை மிக துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த தூமாவதி தேவதை. இவங்க தசமகா வித்தையில் இருக்கக்கூடிய காளியுடைய இன்னொரு அம்சம் தான் இந்த தூமாவதி. தமிழகத்தில் அதிகமாக யாரும் பயன்படுத்தலை அப்படின்னா கூட வட மாநிலங்களில் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய மாயோங் அப்படிங்கிற ஒரு நகரத்துக்கு இந்த மாந்திரிக சம்பந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் போயிருக்கும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இந்த தூமாவதியை பயன்படுத்திகிட்டு இருக்கிறத நாங்கள் பார்த்துருந்தேன். அப்போது அதே முறையை ஏன் நம்ம இங்கே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நானும் பயன்படுத்தி பார்த்தேன். நல்லா வேலை செய்யுது. 100க்கு 100% மிக துல்லியமாக வேலை செய்யக்கூடிய இந்த தூமாவதி பிரிவு முறை, இந்த தூமாவதி ரகசியம், தூமாவதி தந்திரம், இப்படி நம்ம பல பெயர்கள் இதுக்கு இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த முறைக்கு நம்ம செய்யறதுக்கு என்னென்ன நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதற்கு முதல்ல தேவைப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயானத்தில் கொல்லிக்கோடம் சுற்றி உடைக்கிறதுன்னு சொல்லி ஒரு மண் சட்டி உடைச்சிருப்பாங்க இல்லையா, அதில் இருந்து கொஞ்சம் ஒரு பீஸு நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அது கூட அந்த மயானத்தில் இருந்து கொஞ்சம் சாம்பல், இது 2யும் எடுத்துட்டு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ ஏரிக்கரை, குளக்கரை போன்ற இடங்களில் போயிட்டு இதை பூஜை செய்யணும். இது கூட வேறு என்ன வேணும் அப்படின்னு சொன்னால், 2 வாழைப்பழம், ஊதுபத்தி, கொஞ்சம் எருக்களம் பூ, எருக்களை இருக்கு இல்லையா, எருக்கு, அதனுடைய பூ கொஞ்சம், ஒரு 1/4 கிலோ சூடம், இவ்வளவு தாங்க தேவை. சரிங்களா? அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நான்வெஜ் ஐட்டம் சில்லி ஏதாவது நீங்கள் வாங்கிக்கலாம். மீன் சில்லியோ சிக்கன் சில்லியோ
இந்த மாதிரி ஏதாவது வாங்கிக்கலாம், அவிச்ச முட்டை ஏதாவது வாங்கிக்கலாம். இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தாலே போதும் இந்த தூமாவதி தாந்திரிக முறையை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதற்குண்டான இடத்த நம்ம தேர்ந்தெடுக்கணுங்க. தேர்ந்தெடுத்துட்டு அந்த இடத்துக்கு போய் உட்கார்ற இடத்த நல்லா சுத்தம் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் பூஜைக்கு உட்கார வேண்டிய திசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு திசையை பார்த்து உட்காரணுங்க. புரிஞ்சுதுங்களா? நீங்கள் வந்து தெற்கு திசையை பார்த்து உட்காரணும். உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் வைங்க. வாழைப்பழத்துக்கு பக்கத்தில் சூடம் இதெல்லாமே தயாராக வச்சுக்குங்க. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நீங்கள் கொண்டு வந்தீங்க இல்லையா மண் சட்டியுடைய ஒரு ஓடு, அந்த ஓட்டில் நீங்கள் கொண்டு வந்த மயான சாம்பலை வந்து கொட்டுங்க. ஒரு கைப்பிடி அளவு எடுத்திங்கன்னா கூட போதும். ஒரு மயான சாம்பல் அதை கொட்டிட்டு அதுக்கு மேலே சூடை ஏற்றுற மாதிரி இருக்கும். சரிங்களா? விஷயம் இவ்வளவுதான். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை செய்யும்போது உங்களுக்கு யாருக்காவது உடல் கட்டு போடணும் அப்படிங்கிற அவசியம் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நான் உடல் கட்டு நான் பயன்படுத்தாமல் தான் நான் செஞ்சேன். ஆனால் உங்களுக்கு யாருக்காவது உடல் கட்டு போடணுங்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் உங்களுடைய மனோ தைரியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான். அப்போ உடல் கட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்குங்க. எளிமையாக நீங்கள் எப்படி ஒரு இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு உடல் கட்டு திசை கட்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற கல்லுப்பு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கிலோ வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நீங்கள் எங்கே இந்த மாதிரி வெளிப்புறங்களில் போய் பூஜை பண்ண போகிறீங்களோ அந்த இடத்த சுற்றி ஒரு வட்டம் போடுங்க. ஒரு குச்சி ஒன்று வச்சு ஒரு வட்டம் ஒன்று போட்டுட்டு அந்த வட்டத்தில் ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லியபடியே உங்கள் கையால் உப்பு அந்த பாக்கெட்லேருந்து எடுத்து ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லியே அந்த குச்சியில் கோடு போட்ட அந்த வட்டத்தை அப்படியே ஃபில்லப் பண்ணிகிட்டே வாங்க. ஃபில்லப் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த வட்டத்துக்கு உள்ளே இருந்து நீங்கள் எப்பேற்பட்ட பூஜை வேணாலும் செய்ய முடியும். வேறு எந்த விதமான துர்சக்தியோ எதுவுமே வந்து உங்களை அந்த வட்டத்தை தாண்டி உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாதுங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் உடல் கட்டு போடணுங்கிற உங்களுக்கு அவசியம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் வேண்டியதில்லை. அப்போ இந்த செட்டப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். பானை ஓட்டு மேலே மயான சாம்பல் கொட்டிட்டோம், மேலே 2-3 சூடம் வச்சுட்டோம், பக்கத்தில் வாழைப்பழம் வச்சுட்டோம், வாழைப்பழத்து மேலே ஊதுபத்தி பற்ற வச்சுருக்கிறோம். நீங்கள் வாங்கிட்டு வந்த சில்லி முட்டை இந்த மாதிரி ஐட்டமும் பக்கத்தில் வச்சுட்டோம். இப்போ என்ன பண்ணணுன்னா, ஒரு 2 நிமிஷம் அந்த சூடத்தை வந்து பற்ற வைங்க. பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் வந்து நீங்கள் அந்த தூமாவதி தேவியை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணுங்க, வேண்டுங்க. அந்த தூமாவதி தேவியை வந்து மனசார வேண்டிட்டு அதுக்கப்புறமா யார் பிரியணும் அப்படிங்கிறத ஒரு சீட்டில் வந்து எழுதி அந்த சாம்பல் பக்கத்துலேயே வச்சுருங்க. சரிங்களா? வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒவ்வொரு சூடமாக கையில் எடுத்து சூடம் அணையாமல் நீங்கள் ஒரு மந்திரம் இருக்குது, அந்த மந்திரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் சூடம் அமையாமல் நீங்கள் அந்த சூடத்தை எரிய வச்சுட்டு இந்த மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். சரிங்களா? இது வந்து ஒரு 1008 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க. என்ன அந்த மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் தும் 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 தூம மந்திர காளி தூமாவதி ஸ்வாகா. மீண்டும் சொல்கிறேன். ஓம் தும் 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 தூம மந்திர காளி தூமாவதி ஸ்வாகா. இதுதான் இந்த மந்திரம். இதில் வந்து அந்த தும் தும் தும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து நல்ல அழுத்தமாக சொல்லணும். அப்படியே தும் தும்னு இப்படி இந்த மத்தால் அடிக்கும்போது எப்படி தும்மு தும்முன்னு சத்தம் கேட்குது அந்த மாதிரி நல்ல ஒரு அழுத்தமாக சொல்லணும். ஓம் தும் 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 தூம மந்திர காளி தூமாவதி ஸ்வாகா அப்படிங்கிற மந்திரத்தை 1008 முறை நீங்கள் சொல்லணும். உங்கள் எண்ணிக்கைக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ருத்ராட்ச மாலை பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கபால மாலை இருந்ததுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நீங்கள் இந்த சூடம் அணையாமல் நீங்கள் இந்த மந்திரம் முழுமையாக 1008 முறை சொல்லி முடித்ததுக்கப்புறமா இந்த பூஜை முடிஞ்சது. 1008 முறை மந்திரம் சொல்லிட்டீங்க. அதுக்கு அடுத்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா,
நீங்கள் பூஜை பண்ணின இடத்த தொட்டு வணங்கி, தாயே தூமாவதி, நான் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடக்க அருள் புரிவாயாக அப்படின்னு 3 முறை சொல்லணும். சரிங்களா? தாயே தூமாவதி, நான் நினைத்த காரியம் நினைத்த மாத்திரத்தில் நடக்க அருள் புரிவாயாக அப்படின்னு 3 தடவை நீங்கள் சொல்லிட்டு, அதுக்கு அடுத்தது அந்த ஓட்டில் சாம்பல் வச்சு சூடாக ஏற்றிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த சாம்பலை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஒரு கவரில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு யார் பிரியணும்னு சொல்லி இருக்கோ அவங்க வீட்டு வாசலில் அதை அப்படி தூவி விடுங்க. சரிங்களா? வீட்டு வாசலில் அப்படி தூவி விடுங்க. இல்லை வீட்டுக்குள்ளே எரிய முடியும் அப்படின்னா எரிஞ்சு விடுங்க. இல்லைன்னா வாசலில் தூவினாலே போதும். அந்த சாம்பலை அவங்க மிதிச்சாங்கன்னாலே அவங்களுக்கு அந்த வேலையானது நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா 3 நாளையிலிருந்து அவங்க வீட்டில் கலகம் உண்டாகி, தகாத உறவில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க 2 பேர்த்துக்குள்ளே கலகம் உண்டாகி அவங்க வீட்டு பக்கம் திரும்பி போயிடுவாங்க. இதே ஒரு ஆஃபீஸு, ஒரு கடை, வர்த்தக நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல இதை போட்டிங்கன்னா யார் பிரியணும்னு சொல்லி எழுதியிருக்கீங்களோ அந்த நபர் அந்த இடத்துலையே ஏதோ ஒரு சண்டை போட்டு எனக்கு இந்த ஆஃபீஸ்க்கு இனிமேல் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிரிஞ்சு போயிடுவார். புரியுதுங்களா? இந்த மாதிரி பல விஷயங்களில் நம்ம இதை பயன்படுத்த முடியும். இது மிகவும் ஒரு ரகசியமாக ஒரு தாந்திரிக முறை மாதிரி பயன்படுத்தக்கூடிய முறை தான். இதை அகோரிகள் அநேக இது பண்ணிகிட்ருக்காங்க. இதை வச்சு இதை நானும் பண்ணிகிட்ருக்கேன். 100% இந்த பலனளிக்கக்கூடிய ஒரு பூஜை முறை தான். மிகவும் மிகவும் எளிமையான ஒரு பூஜை முறை தான். ஒரே நாள் உட்காடுறீங்க, 1008 முறை மந்திரம் ஜபிக்கிறீங்க. ஜபிச்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சாம்பலை கொண்டு போய் யார் அந்த பிரிய வேண்டிய நபரோ, நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை சம்மந்தப்பட்ட ஒரு ஆள்கிட்ட கொடுத்து விட்டு இதை கொண்டு போய் அவங்க வீட்டு வாசலில் தூவி விட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க தூவி விட்டு வந்துடுவாங்க. சரிங்களா? இப்படி நீங்கள் செய்துக்கலாங்க. புரிஞ்சுங்களா? இது போல் இன்னும் அமானுஷ்யமான மிகவும் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் இருக்குது. அதை நான் தொடர்ந்து பதிவிடணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எனக்கு இன்னும் இது போல் பல விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஊக்கமளிக்கும் விதமாக இருக்கும். இன்னொரு இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.